இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ வெற்றியை இந்திய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் அர்ப்பணிக்கிறேன். பஹல்காம் தாக்குதல் சம்பவம் தனிப்பட்ட முறையில் தனக்கு மனவலியை கொடுத்ததாக பிரதமர் மோடி உருக்கம். இந்தியாவின் தாக்குதல் தீவிரவாத முகாம்களை மட்டுமல்ல, தீவிரவாதிகளின் நம்பிக்கையையும் தகர்த்துள்ளதாக மோடி பெருமிதம். பாகிஸ்தானில் கடந்த 30 ஆண்டுகளாக சுதந்திரமாக சுற்றி வந்த தீவிரவாதிகளை ஒரே தாக்குதலில் இந்தியா கொன்றுள்ளதாகவும் பேச்சு. அணு ஆயுத மிரட்டல்களுக்கு இந்தியா ஒருபோதும் அஞ்சாது என பிரதமர் மோடி திட்டவட்டம். தீவிரவாதத்தையும் வர்த்தகத்தையும் ஒன்றாக பார்க்க முடியாது எனவும் காட்டம். தீவிரவாதத்திற்கு ஆதரவாக பாகிஸ்தான் அரசும் ராணுவமும் செயல்பட்டால் ஒருநாள் அந்நாடு அழியும் என பிரதமர் மோடி ஆவேசம். இது போருக்கான காலமல்ல, அதே நேரத்தில் தீவிரவாத செயல்களுக்கான காலமும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என எச்சரிக்கை. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அணு ஆயுத யுத்தத்தை நிறுத்திவிட்டதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் புதிய தகவல். போரால் பல லட்சம் உயிர்கள் பறிபோவதை தடுத்துள்ளதாகவும் டிரம்ப் பேட்டி. சண்டையை நிறுத்தாவிட்டால் இந்தியா பாகிஸ்தானுடன் வர்த்தகம் செய்ய மாட்டேன் என எச்சரித்தேன். அமெரிக்க அதிபர் டிரம்ப் பரபரப்பு பேட்டி. பாரதத்தின் எதிரிகள் தண்டிக்கப்படாமல் இருக்க முடியாது என்பதை பிரதமர் மோடி மீண்டும் நிரூபித்துள்ளார். புகழ்பெற்ற வரலாற்றில் நமது படைகளின் துணிச்சல் என்றென்றும் பொறிக்கப்படும் எனவும் அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்திய ராணுவம் குறித்து முழு நாடும் பெருமை கொள்கிறது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பெருமிதம். பெண்களின் நெற்றியில் படிந்திருக்கும் குங்குமப்பூவை துடைத்து துணிந்த எவரும் தூசியாக மாற்றப்படுவார்கள். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் திட்டவட்டம். இந்தியாவின் போர் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிரானது மட்டுமே என இந்திய ராணுவத்தின் முப்படை தளபதிகள் விளக்கம். பாகிஸ்தானின் ராணுவம் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக நின்றதாகவும் குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரின் சம்பா பகுதியில் பாகிஸ்தான் மீண்டும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக வெளியான தகவலுக்கு இந்திய ராணுவம் மறுப்பு. இந்திய எல்லைக்குள் எதிரி ட்ரோன்கள் எதுவும் தாக்கவில்லை என்றும் நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் அறிவிப்பு. தமிழ்நாட்டை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது கோவை மகளிர் நீதிமன்றம். சாதிய மற்றும் தீண்டாமை வன்கொடுமைகள் தமிழகத்தில் நீடிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராட்டம் நடத்தக்கூட அனுமதி மறுக்கப்படுவதாக ஆவேசம். இன்னும் தொடர்வது வேதனையை தருகிறது. பாமக மாநாடு மக்களுக்கானதா அல்லது அப்பா பிள்ளை பிரச்சினை குறித்து பேசுவதற்காகவா? பாமக வன்னியர் மாநாடு குறித்து காடுவெட்டி குருமகள் விருதாம்பிகை கடும் விமர்சனம். எனக்கு தெரியல.
இந்த மாநாடு எதுக்காக, மக்களுக்காக நடத்துனீங்களா இல்லை அப்பா புள்ள உங்கள் அரசியலுக்காக நடத்துனீங்களா அப்படின்றது நிஜமாக எனக்கு தெரியல. இபிஎஸ் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக இந்தியா பாகிஸ்தான் போரையே தள்ளி வைத்துள்ளார்கள். சென்னை திருவொற்றியூரில் நடந்த விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலகல பேச்சு. இந்தியா பாகிஸ்தான் போர் வருகிறது, ஆகவே பிறந்த நாளை விட்டுவிடுங்கள் என்று சொன்னார். நல்ல வேளை நேற்று தான் இது எடப்பாடியாருடைய பிறந்த நாள் விழாவை தெரிந்து இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய பிறந்த நாளுக்காக போர் நிறுத்தத்தை தள்ளி வைத்திருக்கிறார். பொங்கல் வேட்டி சேலை திட்டத்திற்கு சுமார் 4600 மெட்ரிக் டன் நூல் கொள்முதல் செய்ய டெண்டர் கோரியது கைத்தறி மற்றும் துணிநூல் துறை. ஜூலை இறுதியில் உற்பத்தியை தொடங்க திட்டம். சாதியை காரணம் காட்டி கோயில் விழாவுக்கு நன்கொடை பெற மறுப்பதும் தீண்டாமையின் இன்னொரு வடிவம். சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஜெகதீசன் கைது. மனைவியை கொன்றுவிட்டு நாடகமாடியது போலீசார் விசாரணையில் அம்பலம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே ஆலமர கிளை முறிந்து விழுந்து 2 பெண்கள் உயிரிழப்பு. 100 நாள் வேலை பணியாளர்கள் ஓய்வுக்காக அமர்ந்திருந்த போது நிகழ்ந்த பரிதாபம். வெம்பக்கோட்டை அருகே 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணால் செய்யப்பட்ட நட்சத்திர அணிகலன்கள் கண்டெடுப்பு. இதுவரை சுமார் 4750க்கும் மேற்பட்ட பழங்கால பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும் அகழாய்வு இயக்குநர் தகவல். ரவுடி பேபி சூர்யா மற்றும் சிக்கந்தர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி யூடியூபர் திருச்சி சாதனா கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு. தனது மகள்கள் மற்றும் கணவர் குறித்து அருவருக்கத்தக்க வகையில் வீடியோ வெளியிடுவதாக குற்றச்சாட்டு. அவதூறு பரப்பிட்டே இருக்காங்க. எங்களுக்கு மன உளைச்சல் தாங்க முடியல. பட் என்னால என்ன பண்றேன்னு தெரியல. அதனாலதான் நான் ஐயா எஸ்பி ஐயா அவர்களுக்கு நான் பெட்டிஷன் கொடுத்து கேஸ் கொடுக்க வந்திருக்கேன். நானு சுற்றுலா பயணிகள் வருகை எதிரொலியால் உதகை ரோஜா கண்காட்சி மேலும் 2 நாட்கள் நீட்டிப்பு. பல வண்ண மலர்களை குடும்பத்துடன் கண்டு ரசித்த மக்கள். மேட்டுப்பாளையத்தில் களை கட்டிய மோட்டார் சைக்கிள் பந்தயம். இருசக்கர வாகனத்தில் வீரர்கள் சீறிப்பாயும் காட்சிகளை கண்டு பொதுமக்கள் வியப்பு. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு. குளிக்க தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம். சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒரே நேரத்தில் சூரியன் மறைந்து சந்திரன் தோன்றும் அபூர்வ நிகழ்வை கண்டு ரசித்தனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு ஒசூர் பிரத்யங்கரா தேவி கோயிலில் மிளகாய் வத்தல் யாகம்.
திரளான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு வழிபாடு. மயிலாடுதுறை அருகே பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு காவடி உற்சவம். முதுகில் அலகு குத்தி வாகனங்களை இழுத்தும் பெரிய கல் உருளைகளை இழுத்தும் வினோத வழிபாடு. அந்தமான் நிக்கோபார் தீவு மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று தொடங்குகிறது தென்மேற்கு பருவமழை. வரும் 16ஆம் தேதி வரை 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய 10 செயற்கைக்கோள்கள் 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறது. இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல். விசா விதிகளை கடுமையாக்க இங்கிலாந்து அரசு முடிவு. இங்கிலாந்தில் குடியேறுபவர்களை குறைக்கும் வகையில் வெள்ளை அறிக்கை வெளியீடு. போர் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட ஐபிஎல் தொடர் வரும் 17ஆம் தேதி முதல் மீண்டும் தொடங்குவதாக பிசிசிஐ அறிவிப்பு. தொடருக்கான புதிய அட்டவணை வெளியிடப்பட்ட நிலையில் ரசிகர்கள் உற்சாகம். ரோஹித் சர்மாவை தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளில் இருந்து விலகுவதாக இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி அறிவிப்பு. 14 ஆண்டு கால டெஸ்ட் பயணம் முடிவுக்கு வருவதாக எக்ஸ் தளத்தில் உருக்கமுடன் பதிவு. தோள்பட்டையில் ஏற்பட்ட காயம் காரணமாக 2025 ஐபிஎல் தொடரில் இருந்து ஜோஷ் ஹேசல்வுட் விலக உள்ளதாக தகவல். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ரசிகர்கள் அதிர்ச்சி. நண்பர் உதயநிதி அழைத்தால் எனக்கு சில விஷயங்கள் செட்டானால் அவருக்காக வரும் தேர்தலில் பிரச்சாரம் செய்வேன். செய்தியாளர்களின் கேள்விக்கு நடிகர் சந்தானம் ஓபன் டாக். இதெல்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாது. இப்போ நான் சிம்பு சார் எஸ்டிஆரில் என்ன கூப்பிட்டாலும் இப்போ அவர் வந்து சந்தானத்துக்கு கம்ஃபர்டபுளாக என்ன காமெடி பண்ண முடியும், அவருக்கு என்ன செய்ய முடியும் கேரக்டரா அப்படின்ற அந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்துருக்காரு. அதையே பண்ணணும் அப்படின்னு அவர் எனக்கு ஃபோர்ஸ் பண்ணல, இல்லை அந்த மாதிரி ஒன்று சொல்லலை. அது மாதிரி உதய் சார் கூப்பிட்டாலும் அதுக்குன்னு சில எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஓகே, இதை நான் பண்ண முடியும், நான் வந்து சொல்ல முடியும், இதெல்லாம் எனக்கு ஓகேனா நான் நிச்சயமாக போய் பண்ணுவேன். இந்திய பங்குச்சந்தைகள் பெருமளவு ஏற்றம் கண்டதன் காரணமாக முதலீட்டாளர்களுக்கு 16 லட்சம் கோடி லாபம். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 3000 புள்ளிகள் உயர்ந்து வர்த்தகம் நிறைவு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2360 ரூபாய் குறைந்தது. ஒரே நாளில் தங்கம் விலை 2 முறை சரிந்து சவரன் 70,000ற்கு விற்பனை.